தமிழ் மோட்டிவேஷன் ஸ்டுடியோ. வித்து சக்தினா என்ன? ஒண்ணும் இல்ல சகோதரர். வித்து சக்தி அப்படின்னா நம்ம எதுல பிறந்து வந்தோம்? நம் தந்தையார் உன்னையுடைய ஒற்றை சொட்டு ஒரு சொட்டு விந்தணுல இருக்கிற ஒரே ஒரு புள்ளி உயிரினு தானே நம்முடைய நம் தந்தையாரிடம் இருந்து தாய்க்கு நம்ம உயிரா பிறந்து வந்திருக்கிறோம். நம்முடைய மூலமே அதுதான். நம்ம பிறந்து வந்ததே அதுலதான். அதுதான் ஆண்டவன் அருளால் நமக்கு கொடுக்கப்பட்டு நிறைய வீணாக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்து இளைஞர்கள், பல்வேறு தவறான புரிதல்களை எடுத்துட்டு. இப்ப அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்கோம். அது வித்து சக்தினா நமக்கு இருக்கிற விந்து சக்திங்க. அது நம்ம வீணாக்க கூடாது. சித்தர்கள் பல்வேறு முறைகளை சொல்லியிருக்காங்க. அது பலரும் அது பரிபாஷையில எவ்வளவு தெளிவா சித்தர்கள் விளக்கமா சொல்லியிருக்காங்க. அதையே போய் குழப்பி பலரும் தன்னுடைய அறிவு காட்டுற மேதைமையை காட்டுற அப்படின்ட்டு அந்த சித்தர்கள் எழுதுனதையே மறைச்சு பேசி அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படி செய்ய வேண்டிய விஷயமே இல்லை. ஆபாசமான மக்களை கெடுக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் உலகத்துல விரவி கிடக்குது. ஒரு பெண்ணின் ஆணின் உறுப்புகளை, அந்தரங்க உறுப்புகளை எல்லாம் இணையதளத்துல அப்படி போட்டுட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்ம உண்மையா நம்ம சித்தர்கள் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக கொடுத்த விஷயங்கள் எல்லாம் மறைச்சு கொண்டுட்டு போய் ஒரு பயனுமே இல்லை. வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிக்கலாங்க. அதனால எல்லாருமே ஆன்மீக பயணத்துல இருக்கும் அனைத்து சகோதரர்களுமே நான் வேண்டி கேட்டுக்கிறது இதுதான். எதையும் மக்களிடம் மறைச்சு நீங்க பண்ணணும்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் வெளிப்படையா மக்களிடம் சொல்லி இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு நம்ம ஒத்து உதவியுமா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. வாழ்க வளமுடன். புதுசா பேர் வச்சுக்கிறாங்க ஆச்சுங்களா. ஆகவே புதுசா பேர் வச்சு மறைச்சே ஒண்ணு செய்யறதுக்கு பாக்குறாங்க. ஆகவே அந்த மாதிரி வேண்டாம்னு கேட்டுக்கிறேங்க. சுவாமி தேவராஜன், nice, but this matter should not be publicized but only taught in person to good people only. சகோதரரே, அதுதான் இப்ப நான் சொன்னேன். ஆக்சுவலா என்னங்க, இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில சொல்லி கொடுக்க கூடாது, இந்த மாதிரி சொல்லி தர வேண்டாம், தனிப்பட்ட முறையில தனியா நல்ல மக்களா பார்த்து அவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு பலரும் சொல்றாங்க. நான் அந்த மாதிரி இல்லைங்க. எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம ஓப்பனே பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறோம் ஆச்சுங்களா. சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி வர்ற ரொம்ப ரிஸ்கான பயிற்சிகளை மட்டும்தான் பயிற்சிகளுக்குள்ள கொண்டுட்டு போறோம். மற்றபடி யூடியூப்லயே எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆகவே நம்ம கிட்ட எதுவுமே மறைக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அதுதான் ராகவேந்திரர் அவரு ஒரு குரு இந்த மந்திரத்தை சொன்னா நீ பிறவி இல்லாத முக்தி நிலை அடைவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அது யாராச்சும் கிட்ட சொன்னீங்கன்னா நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இவர் என்ன பண்ணாரு, மரத்தோட உச்சியில போய் நின்றுட்டு அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கான மந்திரத்தை நான் சொல்றேன் கேட்டுக்குங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் வேதாத்ரி மகரிஷி என் குருநாதரும் ஒரு கட்டத்துல செஞ்சாரு, வள்ளலாரும் ஒரு கட்டத்துல அப்படித்தான் செஞ்சாங்க, திருமந்திரம் இயற்றிய திருமூலரும் ஒரு காலத்துல அப்படித்தான் செஞ்சாங்க. அவர்களோட வழியை எடுத்துட்டு வர நம்மளும் அதைத்தான் செய்யறோம். ஆனா இந்த மாதிரி வெளிப்படையா சொல்றதை மக்கள் பயன்படுத்திக்கணும். மக்கள் நான் என்ன சொல்றேன், உங்களோட மொபைல் போன் வச்சுட்டு நீங்க பயிற்சிகள் எல்லாம் கத்துக்கிட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லியாச்சு. அது நீங்க கத்துக்கிட்டு நீங்க செய்ய ஆரம்பிக்கிறது ஒண்ணுதான் பாக்கி. வாழ்க வளமுடன். எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. உங்க கன்வீனியன்ட் டைம்ல நீங்க உங்களுடைய உடலையும் மனதையும் மேம்படுத்தி கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அதை நீங்க எவ்வளவு பேர் இதை மறைச்சு சொல்லிக் கொடுங்க, தனித்தனியா சொல்லிக் கொடுங்கனாலும் நான் அதெல்லாம் எனக்கு தடுக்காது. ஆகவே அந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நான் சொல்லிக்கிறேங்க. வாழ்க வளமுடன்.